இங்கிலீஷ் கிராமர்ல irregular verbs அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுல என்னன்னா ஒரு 150 verbs or வினைச்சொல் present tense, past tense and past participleல வெவ்வேறு ஸ்பெல்லிங்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் walk அப்படின்னா நடக்கிறது, walkedனா நடந்தேன். இதே மாதிரி talk அப்படின்னா பேசுறது, talkedனா பேசினேன். playனா விளையாடு, playedனா விளையாண்டேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வர பசங்களுக்கெல்லாம் சில விஷயம் சேர்த்து தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா அது வருஷக்கணக்கா அவங்களுக்கு இந்த irregular verbsலாம் அவங்க வெவ்வேறு பாடத்துல படிச்சு மனப்பாடம் ஆயிருக்கும். இப்போ நீங்க திடீர்னு அந்த 10 வருஷத்துல படிக்க வேண்டிய இங்கிலீஷ நீங்க படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த 150 வார்த்தைகள்ல நிறைய புஸ்தகத்துல கிராமர் புக்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் இங்க சொல்ல போறது ஒரு சின்ன ஒரு கோடிட்டு தான் காட்டுறேன். இந்த பிக்சர் டிக்ஷனரியில இருந்து இருக்கிற வார்த்தைகளுக்கு ரிலேட்டடா இருக்க irregular verbs ஒரு 4-5 அப்படி கோடிட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் burn அப்படின்னா அடுத்த இதுல past tenseல burnt அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி past participle அப்படிங்கிறதுல burntன்னு வரும். ஸோ I'll just read present tense, past tense and past participle. burn, burnt, burn. grow, grew, grown. grow, grow, grew, grew and grown, grown. Swim, same way, swim, swam, swum. keep, kept, kept. eat, ate, eaten. lay, laid, laid. fly, flew, flown. come, came, came. rise, rose, risen. show, showed. So you will have to get hold of the grammar books and memorize the 150 and odd irregular verbs in different tense forms, that is present tense, past tense and participle. Thank you.